பாட்டில் என்ன அறிவுறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிவாய நம அப்படிங்கிற எழுத்துக்கு அந்த அப்படியே அதனுடைய பதத்தின் பொருள் சொல்லுகிறார். சிவன் தான் சி, அடுத்தது அருள் அதுதான் வா, ஆவி உயிர் அதுதான் யா. எனவே சிவன் என்பது சிவத்தை குறிக்கும், அந்த வா என்பது அவனுடைய கருணையை குறிப்பது, அந்த கருணைக்கு எழுத்து வா. அடுத்து உயிர் ஆவி அது யா. எனவே சிவன் அருள் ஆவி. திரோதம் அப்படின்னு கொடுத்துக்கிறார். அந்த திரோதம் என்றால் மறைப்பு சக்தின்னு பேர், மறைப்பாற்றல் என்பது பெயர். உண்மையிலேயே அது மறைப்பாற்றல் அல்ல, உபச்சாரமாக சொல்லப்பெறுவது. அது என்னையா உபச்சாரம்னா என்னன்னு கேட்டால், உண்மை என்கின்ற ஒன்றை அடைவதற்கு எது வழியோ அதுக்கு உபச்சாரம்னு பேர். உபச்சாரம்னா பொய் சொல்லணும்னு நினச்சிடக்கூடாது, அதெல்லாம் உபச்சாரம்ங்க அப்படின்னா பொய்ன்னு நினச்சிடக்கூடாது. உண்மையை பெறுவதற்கு இதுதான் வழி. எனவே உபச்சாரம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் உண்டு. இந்த திரோதான மலம் என்பது உண்மையில் மலம் அல்ல. அப்புறம் ஏன் அதை மலம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மாயை கண்மம். இந்த மாயை என்பது நம்ம முன்ன பாருங்க 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவம் சடம். அடுத்தது இந்த வினை என்று சொல்ல படித்தோம், நீயான சுகதுக்கம் வினை என்று கொள் அப்படின்னு படித்தோம். அந்த வினை என்பதும் சடம். எனவே 36 தத்துவங்கள் சடம், வினை என்பதும் சடம். நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்க, அந்த அன்னதானத்தினுடைய புண்ணிய பயன் இருக்கு பாருங்கள், அந்த பயன் என்பது சடம். நீங்கள் உணவு கொடுத்தது, நீங்கள் செய்த பணி கொடுத்தது, நீங்கள் 1000 பேருக்கு கொடுத்ததனால் வருகிற சிவபுண்ணியம் அல்லது பொது புண்ணியம்னு வச்சுங்க. நீங்கள் சிவனடியாருக்கு போட்டால் சிவபுண்ணியம், பொதுவாக இருக்கிற 1000 பேருக்கு போட்டால் புண்ணியம். இப்போ அந்த புண்ணியம் இருக்கிறது. இந்த புண்ணியம் என்பது சடம்தான், இது அறிவுடையது அல்ல. ஏன் சடம் அப்படின்னா, சைவ சித்தாந்தம் வினையை சடம் என்று தான் சொல்லுகிறது. இந்த புண்ணியம் என்றாவது ஒரு நாள் உங்கள் வீடு தேடி வந்து சேருமா அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்தும் வராது. என்னையா அப்படி சொல்லி போட்டீங்களே அப்படின்னு கேட்டால், அதுவாக வராதுங்க, அதை வர வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை தான் நம்ம சித்தாந்தம் சொல்லுகிறது. சமணம் பௌத்தம் என்ன சொல்லுச்சுன்னா, நீ புண்ணியத்தை செய், புண்ணியம் தானே பயன் தரும், அதை தரக்கு ஒரு ஆள் வேண்டியதில்லை. இது அவங்க கோட்பாடு. நம்ம கோட்பாடு அப்படி இல்லை. புண்ணியத்தை நீ செய், பயன் தருவதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், எந்த நேரம் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரம் அறிந்து கொடுப்பான். அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாயான, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு HOD இருக்கிறாரு, அவர் தான் கொடுப்பாருன்ட்டாங்க. இது சைவம் சொல்லுகின்ற முறை. இதை நீங்கள் ஏற்பதா மறுப்பதா? சமணம் சொல்கிற மாதிரி இது எதுக்கியா ஒரு ஆள் வேணும், செஞ்சது நான் என்ன செஞ்சேன், 1000 பேருக்கு சோறு போட்டேன், அதனால் வந்தது என்ன, ஒரு புண்ணியம் வந்துச்சு. சரி, அந்த புண்ணியம் அதுவாக வருமே, நீங்கள் ஏன் போய் சிவபெருமான் தான் கொடுக்கணும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதனால நம்ம சித்தாந்தம் அந்த வினை என்பதை சடம் என்று சொன்னது. நம்ம முதல் வகுப்பில் போய் பார்த்தீங்கன்னா, பதி பசு பாசம். பதி தானே அறிவது, பசு அறிவித்தால் அறிவது, பாசம் அறிவித்தாலும் அறியாது. அந்த பாசம் எது, ஆணவம் கண்மம் மாயை. அப்போ ஆணவமும் அறிவற்றது, கண்மமும் அறிவற்றது, மாயையும் அறிவற்றது. இப்போ இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பு நாம் தேர்வு செய்து கொண்ட உடம்பு அல்ல. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. தேர்வு எழுதி முடித்து தேர்வுக்குரிய ரிசல்ட் வந்துச்சு, மதிப்பெண் பட்டியல் வந்துச்சு. உடனே அரசு அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க. நீ எந்த காலேஜ் எடுத்துக்கலான்னு இருக்கிற, என்ன கோர்ஸ் எடுத்துக்கலான்னு இருக்கிற. அந்த மாதிரி சிவபெருமான் நம்ம எல்லாம் கூப்பிட்டு இந்த பிறவி முடிஞ்ச உடனே நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு, எப்பா நீ இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கிற, இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிற, நீ யாருக்கு மகனாக பிறக்கலான்னு நினைக்கிற, நீ மகனாக பிறக்கலான்னு நினைக்கிறியா மகளாக பிறக்கலான்னு நினைக்கிறியா அப்படி நம்மளை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணியா நம்மளை அனுப்பிச்சுட்டாரு.
ஒரு வேலை அனுப்பிச்சி விடுற மாதிரி இருந்தால் என்ன ஆகும் நினச்சி பாருங்க. எல்லாருமே ஜனாதிபதிக்கு பையனாக பிறந்தா பரவாயில்ல நினைப்போம், பிரதமருக்கு பதவியை மகனாக பிறந்த இருக்கிற அத்தனை 100 கோடி மக்களுமே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் முதல்வருக்குமே மகனாக பிறக்கணும் மகளாக பிறக்கணும்னு நினச்சா இப்போ மற்றவங்கெல்லாம் என்ன தான் ஆகுது? சாத்தியப்படுமா? சிந்திச்சு பாருங்கள். சில பேர் நமக்கு இந்தியாவே வேண்டாம் சார், நான் எங்கேயாவது வெளிநாட்டில் பிறந்துக்கிறேன் அப்படின்னு அப்படித்தான் உங்கள் கையில் பிறப்புக்கான உரிமை உங்கள் கையில் வழங்கப்படுமானால் இதே பெற்றோருக்கு நான் மகனாக பிறக்க விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுவோம்? மிகச்சிலர் அவ்வளோதான். ஏன்? அவர்களுடைய பணியினை உங்கள் அனுபவத்தில் அறிந்து இதுபோல் எனக்கு ஒரு பெற்றோர் அமைவது அரிது என்று உணர்ந்தவங்க மட்டும்தான் அதை கேட்பாங்க. எல்லாரும் கேட்க மாட்டோம். இப்போ நான் சொன்னால் ஃபார்மாலிட்டிக்கு ஒன்று நான் கேட்பையான்னு சொல்லலாம். அது அனுபவத்துக்கு வந்து நிற்கும். இறைவன் முன்னே தோன்றி நிற்கும் போது இதே ஒரு வகையை இதே பெற்றோரை கொடுக்கலாம். ஏன்? பல பேர்த்துக்கு வருத்தம் இருக்கும், எங்கள் அப்பா எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது இல்லையா, நான் எதை கேட்டாலும் மாறாத்தான் செய்வார், நான் கேட்காம இருந்தால் அவர் செஞ்சு கொடுப்பார், கேட்டால் செய்ய மாட்டார். எத்தனை வகையான வருத்தங்கள் இருக்கிறது. அதனால் ஒரு உயிருக்கு எந்த உடம்பை கொடுப்பது? இப்போ நமக்கு உங்கள் சாய்ஸ்லேயே நமக்கு ஒரு உடம்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம என்ன உடம்பு கேட்டிருப்போம்? இந்த உடம்பையாக கேட்டிருப்போம்? நினச்சி பாருங்களேன். இந்தியாவின் சிறந்த அழகின்னு சொல்லக்கூடிய உடம்பை கேட்டிருப்போம், அல்லது உலகத்திலேயே சிறந்த அழகின்னு சொல்கிறாங்களே அப்படி ஒரு உடம்பை கேட்டிருப்போம். இந்த உடம்பே பரவாயில்ல சாமி எனக்கு போதும்னா கேட்டிருப்போம்? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க எனக்கு இந்த உடம்பே போதும்னு கேட்டிருப்பேன்னா என்ன? கண்டிப்பாக கேட்க மாட்டேன். நான் கேட்டால் என்ன கேட்டிருப்பேன்? ஒரு கிரிக்கெட் வீரர் இவர் நல்லா விளையாடுற அவர் மாதிரி இருந்தால் பரவாயில்ல நினச்சிருப்பேன். இல்லையா, யார் அதிக புகழ் பெற்றிருக்கிறார்களோ, இல்லை யார் அதிக செல்வாக்கு பெற்றிருக்கிறாரோ, யார் அதிகாரம் பெற்றிருக்கிறாரோ அந்த உடம்பு நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பினே ஒழிய இந்த உடம்பே போதும் சித்தாந்தம் சொல்லிட்டு என் வாழ்நாள் முழுக்க இப்படியே இருந்தால் போதும் நான் கேட்டிருப்பேன்? கேட்க மாட்டேனே. அதனால் இறைவன் அவன் அந்த வேலையை நம்மளை கேட்டு கொடுப்பது இல்லைங்க, அவன் தன் கையில் வச்சுக்கிட்டான். ஏன்? இந்த உயிருக்கு எந்த உடம்பு கொடுக்கலாங்கிற முடிவை அவன் கையில் வச்சுக்கிட்டான். அதை எப்படி தீர்மானித்தான்னா, நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்தை கணக்கு போட்டு அந்த பாவத்துக்கான அனுபவத்துக்குரிய இடம் எதுவோ அதற்கேற்ப உடம்பு, புண்ணியம் எதுவோ புண்ணியத்துக்கு ஏற்ப உடம்பு. அப்போ பாவ புண்ணியத்துக்கு ஏற்பத்தான் உடம்பை கொடுத்து, உடம்புக்கு ஏற்ப உலகை கொடுத்து, உலகத்துக்கு ஏற்ப அனுபவத்தை கொடுக்கணும். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் சாமி தன் கையில் வச்சுக்கிட்டார். ஏன்? அதுவே பயன் தருமான்னு கேட்டால் அது சடம், அது பயன் தராது. புண்ணியம் நம்மளை தேடி போஸ்ட் அப்படின்னு வீட்டுக்கு வந்து சேராது. சரி நீ தர வேணாம், ஏன் நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சாய்ஸ் ஒரு கற்பனை பண்ணுவோமே, ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. இப்போ பேங்க்லாம் இந்த லாக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் சிவலோகத்துக்கு போகிறீங்க, லாக்கர் நிறையா இருக்குது, எல்லாருக்குமே சாவி கிடையாது. நீங்கள் லாக்கரை திறந்து நீங்கள் செஞ்ச பாவம் நீங்கள் செஞ்ச புண்ணியம் 2 இருக்குது. வரும்போது எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம்? இன்றைக்கி இப்போ வகுப்புக்கு வந்தோம், எவ்வளோ தேவை இருக்கும்? ஒரு 500 எடுத்துக்கலாமா? சரி எடுத்துக்கலாம். ஒரு 1000 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்போ நாம் தானே தீர்மானித்து எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி இந்த மண்ணுலகத்துக்கு வரும்போது எவ்வளோ பாவம் எடுத்துக்கலாம், எவ்வளோ புண்ணியம் எடுத்துக்கலாம், நம்ம கையிலே சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். எப்படி எடுத்து பாக்கெட்டில் போட்டு வந்துட்டால் பரவாயில்ல. நாம் என்ன நினைப்போம் தெரியுங்களா? லாக்கர் திறந்து பார்ப்போம், பாவம் இவ்வளோ இருக்குதா, நீ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதே, நம்ம செஞ்சு வச்சா தானே இருக்கும், நம்ம திறந்து பார்த்தோன்னே இவ்வளோ தான் இருக்குதா அப்படி பார்ப்போம். அப்படியே சுற்றி முற்றி பார்ப்போம். பக்கத்து டிராயர் திறந்துன்னு வச்சுக்கங்க, அதில் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். இதில் இருக்கிற பாவத்தை தூக்கி அங்கே போட்டு புண்ணிய தூக்கி இந்த பக்கம் போட்டுக்கணும் வந்துருமா இல்லையா? ஏன்? அதான் டிராயர் தான் சாவி இல்லையே, யார் வேணாலும் திறக்கலாமுங்க, யார் வேணாலும் பார்க்கலாங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ லாக்கரில் சீக்ரெட் நம்பர் கொடுத்தாவே பொருள் இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா? இது வேறு நீங்கள் ஓப்பன்லேயே கொடுத்தலாம் திறந்து பார்த்தா இருக்குன்னு நினச்சா நம்ம வினையை நாமளே எடுத்துகிட்டு வந்துடுவோமா என்ன? நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் கருத்தை பேசுவதற்கு வேணால் நான் என் வினையை மட்டும் எடுத்துக்கோணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அனுபவத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிற்பது அரிதிலும் ஏன் அப்படி நிற்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குமானால் அந்த டிபார்ட்மெண்ட்டை சிவபெருமான் தன் கையில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்? இந்த உயிர்களுக்கு
இந்த தான் செய்த வினையை தானே எடுத்து தூய்க்கக்கூடிய அறிவு இல்லை என்பதனால தான் அதை தன் கையில் வச்சுக்கிட்டான். வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஏன் சிவபெருமான் அந்த வேலையை தன் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த அறிவு இல்லை. நம்முடைய அறிவுக்கு நம்முடைய வினையை நாமே அறிந்து தூய்க்கின்ற அறிவு இல்லை என்பதனால நம் மீது கொண்ட கருணையின் காரணமாக மற்றவர் வினை நமக்கு வந்துவிடக்கூடாது, நம்முடைய வினை மற்றவருக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக காவல் காத்து நாம் செய்த வினையை நமக்கே ஊட்டுவது அவனுடைய அளப்பெரும் கருணை. அந்த வினையை ஊட்டுவது மிகப்பெரிய கருணை. அது நீங்கள் நாட்பட தான் உண்மை புரியும் உங்களுக்கு. அவ்வளோ எளிதாக உண்மை விளங்க. நான் செஞ்சதை தான் ஏன் கொடுத்தாரு, இதில் என்னையா கருணை? எப்பமா இல்லையா? ஏதாவது தள்ளுபடி பண்ணியிருந்தா கருணைன்னு சொல்லலாம். இல்லை ஏதாவது புண்ணியத்தை அட்வானுக்கு சேர்த்துக்கு இது கொடுத்தாருன்னா சொல்லலாம். நான் செஞ்சதையே கொடுக்கறதுக்கு எதுக்கியா கருணை? கொடுக்காம விட்டுருந்தா, நீங்கள் செஞ்சுட்டீங்க, உங்களை டெபாசிட்டே இருக்கட்டுமேனு விட்டுருந்தாருன்னா என்ன பண்ணுறது? நம்ம நிலைமை என்ன வந்துடுறீங்களா? அவ்வளோதான், கோமா ஸ்டேஜுக்கு தான் கிடக்கணும். அப்புறம் ஏன் அந்த வினையை அனுபவத்துக்கு கொடுத்தா தானே நீங்கள் அனுபவத்துக்கு வருவீங்க. அதுக்குள்ளே டெபாசிட்டில் இருக்குன்னா இப்போ புல்லாக கிடப்புமா, புழுவாக கிடப்புமா, கல்லாக கிடப்புமான்னு தெரியாது. ஏன் அப்படியே கிடக்க வேண்டியதான். அனுபவம் வர வரைக்கும் அங்கேயே கிடக்க வேண்டியதான். நீங்கள் உலகத்தில் உயிர்களாக பிறந்து உழல்கின்ற சுழற்சியை சிந்தித்து பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்துடுங்க. கடலில் வாழ்கிற ஆமைக்கு 300 ஆண்டு காலம் சராசரி ஆண்டு. ஒரு ஆமை கடலில் வாழ்கிற ஆமைக்கு ஆயுட்காலம் 300 ஆண்டுகள். நீங்கள் ஒரு ஆமையாக பிறந்திருந்தீங்கன்னா பிறப்பு விடுவதற்கு 300 வருஷம் கடலுக்குள்ளே கிடக்கணும். நினச்சி பாருங்க. அப்படி எங்கேயாவது கொண்டே மெரினா கடற்கரையில் போட்டிருந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? 300 வருஷத்துக்கு பதியாவது பசுவாது பாசமாவது ஒன்றும் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச அந்த கடலுக்குள்ளே நீந்திட்டு கிடப்புமே ஒழிய பதிபசு பாசமாக தெரிஞ்சிருக்க போகிறோம் ஒருபோதும் இல்லை. எனவே அந்த வினை என்கிற ஒன்று செய்வது நாம், ஆனால் பயன் தருவது அவன். இந்த ஒழுங்கு சைவ நெறி மட்டும்தாங்க சொல்லுது. உலகத்தில் வேறு எந்த சமயம் சொல்லவில்லை. சேக்கிழார் பெருந்தகை சாக்கிய நாயனார் புராணத்தில் இந்த உண்மையை வைத்திருக்கிறார். செய்வானும் செய்பயனும் அன்பன், செய்வான் செய்வினை சேர்பயன் அதனை கொடுப்பானும் இம் இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. இந்த 4 அமைப்பு என்பது வினை அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வினையே இல்லைன்னு பேசுகிறவங்க உண்டு. பக்குவ நிலையில் பார்க்கும்போது பகுத்தறிவாளர்கள் பாவ புண்ணியம் இல்லை என்று பேசுவாங்க. அவங்களுக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. இன்னொரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து சாமியை கும்பிடு, உனக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்படும். அவ்வளோதான். புண்ணியம் என்னையாகும் எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் இப்போ நமக்கு அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பாவ மன்னிப்பு. சரி, புண்ணியம், பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, புண்ணியம் என்னாச்சு? அது உங்களுக்கே தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதுக்கு நீங்கள் பிறக்கணுமா இல்லையா? இல்லைங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நான் வச்சுக்கிறேன்னு சொன்னால் கொடுத்துட்டு கம்முன்னு வேண்டாம். ஏன் பாவத்தை அழிச்சிருங்கன்னா பரவாயில்ல, புண்ணியத்தை நீங்கள் வச்சுக்குவீங்கன்னு சொன்னால் சரி, அந்த புண்ணியம் என்ன ஆகும்? நான் இது நீங்கள் எனக்கு எந்த சமயத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சியெலாம் இல்லை. நீங்கள் அறிவு சார்ந்து சிந்தித்து பாருங்கள். இப்போ அந்த சமயம் சொல்லுகிற அடிப்படை என்னென்னா, பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. எந்த பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. சரி, மன்னிச்சாச்சு. சரி, நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கு அது தீர்க்கப்படுகிறதா, மன்னிக்கப்படுகிறதா, கழிக்கப்படுதா? இல்லையா? அந்த புண்ணியம் உங்கள்கிட்டயே தான் இருக்குன்னா அப்போ அந்த புண்ணியம் பயன் தருகிற காலம் எப்போ? அதுக்கு அடுத்து பிறப்பெடுத்தால் தான் நீங்கள் புண்ணியத்தை அனுபவிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் மறுபிறப்புக்கு உடன்படுகிறீர்கள் ஆகிடுமா இல்லையா? அவங்க கொள்கையில் மறுபிறப்பு இல்லை. அந்த நெறியில் நிற்பவர்கள் அந்த நீங்கள் பாவத்தை மன்னித்துட்டார், நான் ஏற்றுக்கிறேன்பா. இப்போ புண்ணியம் என்னாச்சு? அதுக்கு நீங்கள் விடைய சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த புண்ணியத்திற்கான கேள்விக்கு அங்கே விடை இல்லை என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். யாராவது சிந்திச்சு இல்லையா இப்படி சொல்லியிருக்குது சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சிந்தனையை நாம் பார்க்கலாம்.
ஏன்னா அவருடைய கொள்கையில் ஒரு பிறப்பு தான் உண்டு, அடுத்த பிறப்பு கிடையாது. இது அவங்க சொல்லுகிற நூல் அப்படி தான் சொல்லுகிறது. ஆனால் இப்போ நாம் என்ன சொல்லுகிறோம்? புண்ணியம் உண்டு, பாவமும் உண்டு, ரெண்டும் பிறப்பை தரும். மறுபிறப்பு உண்டு, அது சமணமும் ஏற்கிறது, பௌத்தமும் ஏற்கிறது, நாமும் ஏற்கிறோம். இப்போ அவங்க எந்த இடத்த மாறுபடுறாங்க? இந்த பாவ புண்ணியத்தை தருவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்கிற இடத்துல தான் மாறுபட்டுட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லையா, அதுவே வரும்ட்டாங்க. அதுக்கு அவன் எடுத்துக்காட்டு என்ன சொன்னாங்க? பல் ஆயம் என்று சொல்லக்கூடிய பசுக்கள் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தில் கன்றுக்குட்டியானது தன் தாயை அடையாளம் கண்டு சென்று மடியில் போய் முட்டுகிறதல்லவா, அதுபோல நீ செஞ்ச பாவம் புண்ணியம் உன்னை வந்து முட்டும். இது அவங்க சொன்ன உதாரணம். நீங்கள் அதை சிந்திக்கணும். சரியாகத்தானே சொல்லியிருக்கிறாங்க. இந்த கண்ணுக்குட்டி தாய் பசுவை போய் அடையாளம் கண்டு தானே போய் பால் பெறுகிறது. அப்போ பாவ புண்ணியம் நம்ம இடத்துக்கு வந்து சேருமே அப்படின்னு சொன்னால், கன்றுக்குட்டி என்பது தாயை போல உயிருடையது, அறிவுடையது. 5 அறிவு பசுவுக்கும் உண்டு, கண்ணுக்குட்டிக்கு 5 அறிவு உண்டு. எனவே அறிவுடைய கண்ணுக்குட்டி அறிவுடைய தன் தாயை போய் அடையாளம் கண்டு பால் ஊட்டி கொள்ளும், தவறில்லை. ஆனால் வினை என்பது சடம் என்ற நிலையில் சடம் எப்படி வீடு தேடி வரும்? அறிவு இருந்தால் தானே வரும். நீங்கள் அங்கே தான் சிந்தித்து பார்க்கணும். நாம் செய்கிற பாவ புண்ணியம் அறிவில்லாது, அதுவாக வராது. சரி, நம்ம கையில் கொடுத்தா நாமளாக எடுத்துக்கொள்ள தெரியாது. நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவு? குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா தெரியுங்க. தட்டில் சாப்பாட்டை போட்டு வச்சா நமக்கு எல்லாம் சாப்பாடு, பருப்பு, ரசம் எல்லாம் வச்சுருக்குறோம். அம்மா பருப்பு சாப்பாட்டை பிசைஞ்சு சாப்பிடு தங்கன்னு வச்சுருக்காங்க. இந்த குழந்தை இந்த வாயில் எடுத்த சாப்பாடை போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும், தரையிலையும் கையை வைக்கும், தட்டிலையும் கையை வைக்கும். அப்புறம் அதுவே ஒரு வேளை அது ஏதாவது சிறுநீர் கழித்தாலும் சரி அல்லது மலம் கழித்தாலும் சரி, இந்த மலத்துக்கும் சோத்துக்கும் அந்த குழந்தைக்கு வித்தியாசம் தெரியாது. அது கையை எங்கே வேணாலும் வைக்கும். இந்த தாய் தான் பதறிக்கிட்டு போய் தங்கம் தொட அப்படின்னு போய் சொல்லணும். அம்மா தான் அப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் இந்த குழந்தை அதை தொடாமல் இருக்கிற பழக்கத்துக்கே வருதா இல்லையா? அந்த தாய் சொல்லி கொடுக்கலன்னா நமக்கு எதுக்குங்க வித்தியாசம் தெரியும் போது? உணவுப் பொருள் எது, மலப்பொருள் எதுனே தெரியாமல் இதுதாங்க நம்ம அறிவு. அந்த தாய் மாதிரி அந்த பெருமான் தான் பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறவன். டே, இது மலம்டா, இது வினைடா, இது மாயைடா, நீ அறிவுடையவன்டா அப்படின்னு தாய் மாதிரி நாளும் நாளும் பயிற்சி தருபவன் சிவபெருமான். அது நீங்கள் உங்கள் அறிவுக்கு அது விளங்கினாத்தான் புரியும். அப்போ தான் அந்த தாயின் சிறந்த தயாவான தத்துவனே என்கிற வரிக்கு பொருள் விளங்கும். இல்லைன்னா அந்த ஏதோ மாணிக்க வாசகர் ஆசையில் பாடிட்டு போயிட்டார், தாயின் சிறந்த தயான் சும்மா போட்டு வைப்போமே, 4 பிட்டு நல்லா நச்சுன்னு போட்டு வைப்போமே அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டாராட்டிருக்குது. தாயின் சிறந்த தயாவான தத்துவன் அப்படின்னு போட்டாராட்டிருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். உண்மை அதெல்லாம் இல்லை. அனுபவத்தில் உணர்ந்து அந்த பெருமானின் கருணையை அளவிட முடியாது என்பதில் தாங்க திகைத்து போய் நின்று செய்வது அறியா சிறுநாயேன் யான் இதற்கிலனோர் கைமாறு கதற. பெருமானே, உனக்கு நான் என்னத்தையா திருப்பி கொடுக்கட்டும்? ஐயோ, உன் கருணைக்கு திருப்பி கொடுக்க முடியாமல் நான் தடுமாறி கிடக்கிறேனே பெருமானே அப்படின்னு அழுது அழுது நிற்கிறார் மணிவாசகர். ஏன்? அவரால் உணர்ந்ததுனால அழுது நிற்கிறார். நம்மளால் உணர முடியாதனால அழுக வரமாட்டேன். இந்த சாமி என்ன பண்ணுச்சியா அப்படின்னு தானே இன்னும் நம்ம மனசுக்குள்ளே கேள்வி இருக்குதே ஒழிய செஞ்சது எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இது எப்படி தெரியுங்களா? இந்த நம்ம வீட்டுக்கு வர குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி நின்று படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கின பிறகு கேட்பான், நீ என்ன பண்ண, எனக்கு என்ன பண்ணுனேன்னு கேட்டால் என்னங்க பதில் சொல்கிறது? 10 மாதம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த தாய் பட்ட பாடு தாய்க்கு தான் தெரியும். உட்கார முடியாமல், நிற்க முடியாமல், நடக்க முடியாமல், பிடிச்சதை சாப்பிட முடியாமல், கரு உள்ள ஒரு தங்கின காலத்தில் பாருங்கள், 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரும். சாப்பிடவே முடியாது. தண்ணி குடித்தா கூட வாந்தி வரமா இருக்குது. ஐயோ, ஒன்றுமே பிடிக்கலையே, வாய்க்கு ஒன்றும் பிடிக்காது, சாப்பிட்டா வாந்தியாக வருது. அப்படியே மயங்கி போய் கருகரத்து போய் அந்த தாய் படுகிற பாடு இருக்குது அந்த கரு வயிற்றுக்குள்ளே தங்குற காலத்தில். சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் நெஞ்ச பாடா என்ன?
அது 2-3 மாதம் ஆன பிறகு தாங்க வாந்தி வருவதெல்லாம் மெல்ல மெல்ல நிற்கிது. அது வரைக்கும் அந்த தாய் ஒரு இட்லி சாப்பிட முடியாது, ஒரு சாதம் சாப்பிட முடியாது, எதை சாப்பிட்டாலும் வாந்தி. அப்படியெல்லாம் வாந்தி எடுத்து போய் வைத்த 10 மாதம் அந்த குழந்தையை தாங்கி நின்று அது கரு இந்த மண்ணுக்கு வருகின்ற பொழுது செத்து பிறக்கக்கூடிய நிலையில் அந்த தாய் இந்த குழந்தை மண்ணுக்கு கொடுத்து அதோட முடிஞ்சு போச்சா என்ன? இந்த குழந்தைக்காகவே இரவு பகல் பார்க்காம தூக்கம் இல்லாமல் அப்படியே அந்த குழந்தையை நினச்சி அந்த தாய் அழுது அப்படியே தன்னுடைய உடல் அரவணைப்புக்குள்ளேயே வைத்திருந்து சிந்தித்து பார்க்கணும். அதெல்லாம் தான் நமக்கு அடுத்த நூலில் சொல்ல போகிறார். நமக்கு அடுத்து படிக்கக்கூடிய போற்றி பகருடை என்ற நூலில் அந்த தாயின் கருணையை நம்முடைய உமாபதி சிவனார் அருளி இருக்கிறார். அப்போ இந்த கருணையை எண்ணி பாருங்க, இத்தனையும் பண்ணி வளர்த்து ஆளாக்கி எல்லாம் கொண்டாந்து வேலைக்கு போய் கையில் மாத சம்பளம் வாங்கி கேட்குறான், நீ என்ன பண்ண எனக்கு? எப்படி இருக்கும்? தாய் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். என்னடா பண்ணுவேன், நீ பேசத்தான் செய்வேன். நான் என்ன பண்ணேன்னு இப்போ சொன்னால் உனக்கு புரியாது, உனக்கு ஒன்று பிறக்கும் இல்லையா, அப்போ தெரியும். ஏன் ஐயோ தூங்க மாட்டேங்குது, ஐயோ தூங்க வர முடியல, நைட்டு தூங்க முடியல அப்படின்னு சாதாரண சளி தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு 12 மணிக்கு ஓடுறோமே, ஐயோ குழந்தை தூங்கலையே. இதே மாதிரி தானே நம்ம தாய் நம்மை வளர்க்கும் போது துன்பப்பட்டு இருப்பான்னு ஒரு கண்ணை நினச்சோம்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து கண்ணில் கண்ணீர் வரும். ஏன் உன் குழந்தை உன்னை பதறுகிறாய் அல்லவா, இதை போலத்தானே உன்னுடைய தாய் உன்னை நினைத்து பதறி இருப்பாள். அது மாதிரி நினச்சி பார்க்க முடிகிறதா? அன்றைக்கி நாம தான் கேட்டேன், நீ எனக்கு என்ன பண்ணுன? இப்போ நீங்கள் அந்த இடத்துல இன்னும் சொல்லுங்கள், உங்கள் தாய் உங்களுக்கு என்ன பண்ணுனாங்களோ அதை விட மிக குறைவாகத்தான் நாம் நம் குழந்தைக்கு செய்யணும். ஏன் அன்னைக்கு இவ்வளவு நர்ஸு, இவ்வளவு ஹாஸ்பிட்டலு, இவ்வளவு 108 மருத்துவமனைகள், ஃபோன் பண்ணால் உடனே வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அன்னைக்கு காலத்துக்கு. அன்னைக்கு அந்த தாய் எத்தனை துயரங்களை சுமந்து கொண்டு நம்மையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி நிற்கிறாள் என்பதை எண்ணி பார்த்தீங்கன்னா தாயின் கருணை புலப்படும். இந்த தாய் ஒரு பிறப்புக்கு செய்கின்ற உபகாரம் அது சிவம் பிறவிதோறும் செய்கின்ற உபகாரம். இந்த தாய்க்கு நமக்கு இந்த ஒரு பிறப்பு அந்த தொடர்பு விட்டு போகிறது. அடுத்த பிறப்பு வரும்போது இதே தாய் நமக்கு வருவதில்லை. அந்த தாய்க்கு நமக்கு தொடர்பு இருக்குமா தெரியாது. நீ எங்கேயோ இருப்பேன், நான் எங்கேயோ இருப்பேன். ஆனால் சிவம் அப்படி இல்லையே. நான் எத்தனை கோடி புறப்படுத்தாலும் என்னை தொடர்ந்து வருவது சிவம் மட்டும்தான். ஆனால் தாங்க தாயின் சிறந்த தயாவான தத்துவனி. அதெல்லாம் எப்படி பொன் எழுத்தில் பதிய வைக்க வேண்டிய எழுத்துக்கள். அது அனுபவத்தில் நின்று பார்த்தா தான் இறைவன் உபகாரம் என்ன என்பது விளங்கும் நமக்கு. அதனால் அந்த பெருமான் வினை என்கின்ற ஒன்றை நமக்கு கூட்டுபவன் அவன் தாங்க. அந்த வினையை கூட்டும் பொழுது இப்போ மாயை என்கிற உடம்பும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, நமக்குரிய வினையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நமக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. அப்போ உடம்பையும் வினையும் கூட்டுபவன் யாரு? அவன்தான். அவன் கூட்டும்போது அவனுடைய கருணைக்குத்தான் திரோதானம் என்று பெயர். ஏன் திரோதானம் என்று பெயர் அப்படின்னா, தன்னை காட்டாமல் மாயை கண்மங்களை காட்டி தன்னை மறைத்து நிற்கிறான் பாருங்க அந்த கருணை. எனவே அந்த 2 நிலையாகிய சடப்பொருளை இயக்குகிற சக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். சடப்பொருளை இயக்கும் போது அது திரோதான சக்தி, தன் கருணையை நமக்கு காட்டும் போது அது அருள் சக்தி. எனவே அருள் சக்தியாக நிற்கும் போது வா, திரோதானம் என்று நின்றால் நான்.